வெல்கம் டு மை ஜேஜே சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேமியாவில் ஒரு பாஸ்தா ரெசிபி. இது பாஸ்தா ஸ்டைலில் இருக்கிற சேமியா. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMote மொபைல் ஆப். இது ஒரு ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ்லேருந்து உங்களோட பர்சனல் கேர் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் இதில் ஷாப் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, தேவையானவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நீங்கள் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பெருசு பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக ரொம்ப குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். அதை இதில் நல்ல வெறும் ஆயிலில் மட்டுமே நான் ஃப்ரை பண்ணுறேன். இதில் கடுகோ இல்லை வேறு எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் ஆயிலில் தக்காளியை போட்டு நான் வதக்கிறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி கூட நான் சிக்கன் 65 பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அது காரம் அதிகமாக இருக்காது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 2 பேக்கெட் சேமியாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், 1/2 ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு இது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, அதனால் இதை சேர்த்த உடனே நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பாக்கெட் சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஆல்ரெடி நான் மசாலாவும் உப்பும் சேர்த்துட்டேன். அதனால் இனிமேல் நான் இதில் எதையும் போட போகிறதில்ல. அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக எல்லா தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிட்ருக்கும்போதே ஒருவேளை உங்களுக்கு உப்போ காரமோ பத்தலை அப்படின்னு சொன்னால் அது இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை கையில் எடுத்து நல்லா உதுத்து போடுங்க. அப்படின்னா தான் நல்லா எல்லா பக்கமும் விரிஞ்சு விழும். நமக்கு தண்ணியில் அது அப்சர்வ் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் சேமியா ஃபுல்லாக நல்லா ஊறுற மாதிரி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல கூட காஞ்ச சேமியா இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று போல் பண்ணிட்டேன். இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் இருக்குது. இது 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிளறி பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக சேமியாவில் அப்சர்வ் ஆகிருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இதை ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன். இதில் மல்லித்தலை மேலே தூவி நீங்கள் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இது ஒரு புது விதமான ஸ்டைல். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். டேஸ்ட் வித்தியாசமாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ சூப்பரான பாஸ்தா ஸ்டைல் சேமியா ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.